வெற்றி துளசி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றிட்டு அவங்க துளசி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் வீட்டை விட்டே நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, என்ன துளசி இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் உங்கள் அப்பாவே என்னை வீட்டை விட்டு போகணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நானே வீட்டை விட்டு கிளம்பிடுறது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, என்ன தான் நடக்கணும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது இங்கே பார்த்தோம்னா அபிராமி ஈஸ்வரமூர்த்தியிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க நீங்கள் தான் போட்டியில் ஜெயிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் துளசி எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும், அவளை இந்த வீட்டை விட்டே அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி அபிராமி நான் தான் உன்ட்டு சொல்லிட்டோம்ல, துளசியை நான் வீட்டை விட்டு அனுப்புறேன்னு கொஞ்சம் நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஈஸ்வரமூர்த்தி ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு வர சொல்லவும், அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஜோசியரை வர சொல்லிட்டீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் அபிராமி அப்படிங்கிறாங்க. அப்போ ஈஸ்வரமூர்த்தியோட அம்மாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஈஸ்வரமூர்த்தி எந்த நேரத்தில் என்னைக்கு நம்ம பதவி ஏற்கணும்னு சொல்லிக்கிட்டு ஜோசியர் குறித்து கொடுக்கணும், அதனால் அவர் வர சொல்லிட்டிலான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா வர சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஜோசியரும் வந்துடவும், அப்போ எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க, துளசி வெற்றி மீனாட்சின்னு எல்லாருமே இருக்கவும், அப்போ ஈஸ்வரமூர்த்தி ஜோசியர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க, நான் எப்போ என்னைக்கு நான் பதவி ஏற்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள் நல்ல நேரத்தை பார்த்து அப்படின்னு சொல்லவும், உடனே ஜோசியரும் பார்த்தோம்னா அவங்க சோவி போட்டு அவங்க பார்க்குறாங்க. பார்த்ததுமே உடனே அவங்க துளசி மீனாட்சின்னு எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. பார்த்ததுமே இதுதானே அவங்க ரெண்டாவது மருமக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே அவங்களும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஈஸ்வரமூர்த்திக்கிட்ட ஜோசியர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கி இந்த போட்டியில் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு முழு காரணமும் உங்கள் ரெண்டாவது மருமக துளசியால் தான் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே அபிராமியும் மீனாட்சியும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. வெற்றி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது, அப்போ ஈஸ்வரமூர்த்தி அங்கே பார்க்குறாங்க, என்ன ஜோசியரை சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் துளசி உங்கள் கூட இருந்தால் தான் உங்களுக்கு வெற்றியும் உங்கள் கூடயே இருக்கும், துளசியை மட்டும் நீங்கள் வீட்டை விட்டே நீங்கள் அனுப்பி விட்டுட்டீங்க, இல்லைன்னா அவங்க உங்கள் பக்கத்தில் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்காது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஜோசியர்கிட்ட ஈஸ்வரமூர்த்தி கேட்குறாங்க, என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் உங்கள் ரெண்டாவது மருமக உங்கள் வீட்டிலே இருக்கணும், அப்போ தான் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமியை வீட்டில் இருந்த மாதிரிக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லவும், இதனால எக்காரணத்து கொண்டும் உங்கள் ரெண்டாவது மருமகளை நீங்கள் வீட்டை விட்டோ இல்லைன்னா வேற எங்கேயோ நீங்கள் அனுப்பி விட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அபிராமி மீனாட்சியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ மீனாட்சி நினைக்கிறாங்க, இந்த துளசி எப்படியாவது நம்ம விரட்டி விட்டுலான்னு சொல்லி பார்த்தோம்னா அவ என்னன்னா இங்கே பர்மனண்டாக இருந்துருவா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா அபிராமியும் இதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அதாவது இவர் போட்டியில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா துளசியை வீட்டை விட்டு அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு, ஆனால் இப்போ என்னன்னா அந்த ஜோசியர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு, துளசி இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே நல்லது நடக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டுட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஈஸ்வரமூர்த்தியும் நீங்க சொல்ற மாதிரிக்கு ஆகட்டும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க நல்ல நேரத்தில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கவும் அவங்க சரி அப்படிங்கிறாங்க. அப்போ ஈஸ்வரமூர்த்தி அவங்க வெற்றிக்கிட்ட சொல்றாங்க, சரி ஆக வேண்டிய வேலையை நீ பார் அப்படிங்கும்போது வெற்றியும் சரிதாப்பா அப்படிங்கவும், மீனாட்சி அங்கிருந்து கிளம்பி போயிருந்தாங்க. இங்கே நடந்ததெல்லாம் திவ்யா கிட்ட சொல்றதுக்காக. அதுக்கப்புறம் துளசியும் தியா வளைச்சிட்டு ரூமுக்கு போகவும், இப்போ அபிராமி ஈஸ்வரமூர்த்திட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்போ என்னங்க அவளை வீட்டை விட்டு அனுப்பிவிட வேண்டாமான்னு சொல்லி கேட்கும்போது, நீ ஜோசியர் சொன்னதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு தானே இருந்த, துளசி மட்டும் நம்ம பக்கத்தில் இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே நல்லது நடக்காதுன்னு சொல்லியிருக்காரு, அப்படி இருக்கும்போது நான் அவளை எப்படி வீட்டை விட்டு அனுப்பிவிட முடியும், அவன் நம்ம பக்கத்தில் இருக்கிறது தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கவும், இது கேட்டதுமே அபிராமியால் ரொம்பவே தாங்கிக்க முடியல. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, அவளை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பிடலான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து இங்கே பார்க்கும்போது வெற்றியை தான் காட்டுறாங்க. வெற்றி இந்த ஜோசியர்கிட்ட இந்த மாதிரிக்கு அவங்க சொல்ல வச்சுருப்பாங்க, ஏன்னா துளசி வீட்டை விட்டு போயிடக்கூடாது, அவங்க வீட்டிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி ஜோசியர்கிட்ட இந்த மாதிரிக்கு சொல்ல வச்சுருப்பாங்க. அடுத்தது அங்கே பார்க்கும்போது அஞ்சலியை தான் காட்டுறாங்க. அஞ்சலி லட்சுமி கிட்ட பேசுகிறாங்க, ஆனால் சரி வர அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. இதனால லட்சுமி ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு என்னமோ அஞ்சலியோட நடவடிக்கை சரியில்லை, நம்ம துளசிக்கு ஃபோன் பண்ணி அவளுங்க வர சொல்லலாமா அப்படிங்கும்போது, ஆமாத்த நீங்க துளசியை வர சொல்லுங்க அப்படிங்கவும், அப்போ லட்சுமி துளசிக்கு ஃபோன் பண்றாங்க. அப்போ துளசியை சொல்லுங்கம்மா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, என்ன அஞ்சலி நீ ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா அங்கே வரவே இல்லையே அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா இங்கே தான் அதாவது தேர்தல்னு சொல்லிக்கிட்டு பிரச்சாரம் பண்றதுக்காக மாமா என்னை அழைச்சிட்டு போனாரு, இப்போ தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லாமல் நாங்கள் வார அப்படிங்கும்போது, ஆமா துளசி நானும் எல்லாம் கேள்விப்பட்ட உங்க மாமனார் தேர்தலில் நின்று ஜெயிச்சிட்டாராம அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீங்கள் வருவியான்னு சொல்லி கேட்கும்போது, நான் கண்டிப்பாக வாரம்மா அப்படின்னு துளசியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் வரக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம், அஞ்சலிட்டே நீ சொல்ல வேண்டான்னு சொல்லவும், உடனே ஏம்மா அப்படிங்கிறாங்க, நான் தான் சர்ப்ரைஸாக வாரம்மா அதனால் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம் அப்படிங்கும்போது, உடனே சரிதாம்மா நான் அஞ்சலிக்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. அப்போ மகேஷ் கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதுமே துளசி நின்றுட்டு இருக்கவும், துளசியை பார்த்ததுமே மகேஷுக்கு அதிர்ச்சியோடு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஐயோ
இங்கே இருக்கிற தொந்தரவுலாம் பத்தாதா, இதை துளசி வர வந்திருக்கிறாங்க, இவங்க கேள்விக்கு மேலே கேள்வியே கேட்பாங்களே, இவங்களை எப்படி சமாளிக்க போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியோடு இருக்கவும் அப்போ துளசி வந்து கேட்குறாங்க, என்ன மகேஷ் இப்படியே வாசலே நின்று என்னை பார்த்துட்டு இருக்கிறீங்க, வீட்டுக்குள்ளே வான்னு சொல்லி என்னை கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னு அஞ்சலி துளசி வந்து கேட்கவும் உடனே ஐயோ மன்னிச்சிருங்க வாங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு துளசியை கூப்பிடவும் இப்போ துளசியும் வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ லட்சுமியை பார்த்ததுமே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடவும் இங்கே பார்த்தோம்னா மகேஷ் வந்து சரி நம்ம மதிக்கிட்ட போய் நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு ரூமுக்கு நேராக போகிறாங்க. அப்போ மதி உள்ளே இருக்கவும் எங்கள் பார்மதி அதாவது அஞ்சலியோட அக்கா துளசி வந்திருக்கிறாங்க, அதனால் நீ வந்து அஞ்சலி மாதிரிக்கே நீ நடிக்கணும் அப்படிங்கும்போது என்னையா உன்னோட ரொம்ப ரோதனையாக இருந்துட்டு இருக்குது, ஏதாவது ஒருத்தரை வந்துக்கிட்டே இருக்கிறாங்களோ உயிரை வாங்குறதுக்கு அப்படிங்கவும் ஆமாம் மகி இவங்க திடீர்னு இப்படி வருவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க தான் வந்து அஞ்சலியோட அக்கா எப்படியாவது நீ சமாளிச்சிட்டு அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா துளசி வந்து அஞ்சலின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கவும் அஞ்சலி எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அவள் ரூமில் தாம்மா இருக்கிறா அப்படிங்கிறாங்க. அப்போ அஞ்சலின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வரவும் அஞ்சலி வந்து மகேஷ் அழைச்சிட்டு வராங்க. அப்போ அஞ்சலி பார்த்ததுமே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க துளசி வந்து அவங்க கெட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. துளசியும் வந்து அஞ்சலி நீ எப்படி இருக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது நான் நல்லா இருக்கிறேன்க்கா, நீ எப்படி இருக்கிற, சரி அப்பா எப்படி இருக்கிறாரு, அப்பாவை நீ அழைச்சிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இது கேட்டதுமே எல்லாருக்குமே தூக்கி வரி போடுது. என்ன அஞ்சலி நீ கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது என்னக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கிற, நீ மட்டும் வந்திருக்கிறியே அப்பாவே அழைச்சிட்டு வந்திருக்க வேண்டியதானே நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்ன அஞ்சலி நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா, அப்பா தான் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரல அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே அஞ்சலி திணறுதாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மகேஷ் அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. ஐயோ இவ சொதப்பிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியோடு இருக்கவும் என்ன துளசி உன் பேச்சே சரியில்லை, அப்பாவோட கதை தான் முடிஞ்சு 1 மாதம் ஆகுது, நீ என்னன்னா இப்படி கேட்டுட்டு இருக்கிறீங்க, உனக்கு என்னதான் அஞ்சலி ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அஞ்சலி வந்து எதுவுமே பேசாமல் அவங்க வந்து மகேஷை பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ மகேஷ் சொல்கிறாங்க, துளசி நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த மாதிரிக்கு ஒரு விபரீதம் வந்துச்சுது, வீட்டில் நெருப்பு பிடிச்சிருச்சுது, அதில் இருந்து இவளுக்கு கொஞ்சம் பழசெல்லாம் மறந்த மாதிரி தான் இருக்கிறா, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து எப்படியே சமாளிச்சிருந்தாங்க. உடனே வந்து அஞ்சலி மாதிரி இருக்கிற மகேஷ் சொல்கிறாங்க, ஆமாக்கா நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, எனக்கு வந்து பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு மறந்துட்டு இருக்குக்கா அப்படின்னு சொல்லவும் அப்போ அவங்க பேச்சே சரியில்லைன்னு சொல்லிட்டு துளசி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போ மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க, என்ன அஞ்சலி பார்த்துட்டே இருக்கிற, உங்க அக்காவுக்கு போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அஞ்சலியும் சரி அப்படின்ட்டு போறாங்க. எப்படியோ இவளை நம்ம அழைச்சிட்டு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு கிச்சனில் வச்சு அவங்க மகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன இந்த மாதிரிக்கு நீ பண்ணிட்ட, அதாவது அஞ்சலியோட அப்பா கதை தான் முடிஞ்சு போச்சுல்ல, நீ என்னன்னா அவங்க அப்பா நல்லா இருக்காருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறீ அப்படிங்கவும் எனக்கு என்னையா தெரியும், நீ ஒரு விஷயமா ஏதாவது சொன்னால் சரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறேன், நான் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் சரி சரி நான் எப்படியே சொல்லி சமாளிச்சிட்டேன், நீ அவங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா, நம்ம ரொம்ப நேரம் இங்கே பேசிகிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு சந்தேகம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மகேஷுக்கு ஃபோன் வருது, ஆஃபீஸில் உடனடியாக வரணும் அப்படின்னு. உடனே வந்து அவங்க அஞ்சலிகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ எப்படியாவது சமாளிச்சுக்கோ, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுது அப்படின்னு சொல்லவும் நீ போ நான் பார்த்துக்கிட்டது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் வந்து அவங்க லட்சுமிகிட்டையும் துளசிக்கிட்டே சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்போ துளசிக்கிட்ட வந்து லட்சுமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு துளசி அஞ்சலியோட நடவடிக்கையே சரியில்லை, எங்கிட்டலாம் முன்னாடி எவ்வளோ அன்பாக இருப்பா, ஆனால் இப்போ பேசவே மாட்டேங்கிறா, அப்பாவை பற்றி ஒரு வார்த்தை கூட அவள் கேட்க மாட்டேங்கிறா, அது மட்டும் இல்லாமல் அப்பாவை உங்ககிட்ட அதாவது நல்லா இருக்காங்களான்னு சொல்லி கேட்குறா, இதெல்லாம் எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது, அவளோட நடவடிக்கையே சரியில்லை, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது இவளை நினைச்சாலே அப்படிங்கவும் நம்ம அஞ்சலியாவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப துளசி சொல்றாங்க, என்னம்மா ஒருவேளை அப்பா ஞாபகத்திலே இருந்தனால அவளுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குமா என்ன, அவ தனியா வேற இருந்தாலாமா, அதனால இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாளோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்ன துளசி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது சரிதாம்மா கொஞ்ச நாளைக்கு நம்ம அவளை வந்து நம்ம வீட்டுக்கு வேணா அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அவள் இங்கே இருந்தனால கூட அப்பாவை பற்றி நினச்சி அவளுக்கு இப்படி ஏதாவது நடந்திருக்கும்னு எனக்கு தோணுது, அதனால் கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போனீங்கன்னா உங்கள் கூடையெல்லாம் இருந்தாக்கி அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவள் பழைய நிலைமைக்கு வந்துருவாமா அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து அஞ்சலி வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. இந்தாங்க காஃபி அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் அப்போ வந்து லட்சுமியும் துளசி ரேவதி உங்கள் 3 பேரும் அஞ்சலியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன நீங்கள் 3 பேரும் என்னையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதெல்லாம் ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறாங்க. சரி நீ உட்கார் அப்படின்னு சொல்லும் போது உடனே அஞ்சலி உட்காருதாங்க. இங்கே பார்த்தோம்னா மகேஷை தான் காட்டுறாங்க. ஐயோ அங்கே வீட்டில் என்ன நடக்கோ தெரியல, இவ என்ன பண்ணுறாலும் தெரியல, இவ தான் வந்து மகின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாது, இந்த நேரத்தில் வந்து ஆஃபீஸில் முக்கியமான வேலை வந்துருச்சுது, நம்ம சீக்கிரமாகவே கிளம்பணும்னு நினைக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.